ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எங்கே காலையிலே கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் சிதம்பரம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்மோருக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க, இந்த சிதம்பரம் டூரு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். இந்த மாதிரி காலையில் டைம் தான் ரோடெல்லாம் காலையாக பார்க்க முடியும். இப்போ நம்ம அம்ச்சிக்கரையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்மோர் நம்ம ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள் நாள் போகிறதுக்கு என்ன நலப்பறை பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லு பாமா, பை சொல்லு. அம்மா விட்டு போக கூடாது. பை பை. ரச்சு ஹாய் சொல்லுவான். ரச்சு ஹாய் சொல் பேபி. ஹாய் நீ சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஒரு வழியாக ட்ரெயினில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. இன்னும் எடுக்கலை, வந்து செட்டில் ஆகிட்டோம். எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 9 years ஆகுது நம்ம சிதம்பரம் போயிட்டு. ஸோ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம போகிறோம். செம்ம ஹாப்பி. ஸ்பீடாக போச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே துப்படின்னு வந்துடும். ஸ்லீப்பர் மேலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும். நல்லா செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்கானே. இதுக்கு மேலே ஏறிட்டானே, எப்படி இறங்குறது தெரியல, பயமாக இருக்குது. ஓகே, மேடம் ட்ரெயினில் ஒரே ஆட்டம்தான். தூங்குடி சொன்னால் தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சிதம்பரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம போய் பஸ்ஸு பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட போக போகிறோம். சரிங்க, அப்படியே ஒன்று பார்க்கலாம். முடியல, கொஞ்சம் நஞ்சம் வெயில் அடிக்குது, செம்ம வெயில் அடிக்குது. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயின்னு இருக்கோம். அதுக்கே 1/2 kilometer. எப்படி இந்த வெயிலில் நடந்து போக போகிறோன்னு தெரில. அங்கே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வழியாக சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி ரெஸ்டாரண்ட்டு. என்ன டிஷ்ஷாக வருது? ஓகே, அவர் இங்கிலீஷ் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பஸ் ஏற தான் போகிறோம். காட்டுமன்னார் கோயில் போயிட்டு அங்கே தான் டிசைட் பண்ணணும் நம்ம ரூம் போட போகிறோமா இல்லை வந்து ஊருக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம போகலாம். மேடம் கிஸ் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். செம க்யூட்டாக இருந்துச்சு.
இந்த வியூஸ்லாம் அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம பேக் வாய்ஸ் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா பஸ்ஸில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது. இந்த பஸ் ஸ்டாப் கூட பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுமன்னார் கோயிலுக்குப்பா. ரொம்ப கஷ்டம் இந்த பஸ்ஸில் வர்றது. சீட்டில் செம்ம இடுக்குப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது ரெட்டியூர் பஸ் பிடிக்கணும். பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்னு. சரி சரி பெலிஷா சரி. இப்போ நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பஸ்ஸு டைமிங் பஸ்ஸு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கள் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறது சொல்லிவிட்டு நாங்கள் ஷேர் ஆட்டோ பேசிட்டு போயின்ட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ட்ராவலிங் லாங் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் நடுவில் வந்து வேறு எங்கேயுமே போகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலிங் லாங் மட்டும்தான். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக வந்து விளாக் போடுறேன். கோயிலுக்கு போன விளாக் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஃபுல்லாகவே வந்து ட்ராவலிங் விளாக் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ க்ரீனரியாக, எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் ஆலமரம், புளிய மரம், வயல், இப்படி பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாக்கு. ஸோ என்னடா இவ ரோட்டையே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் எங்கேருந்து பார்ப்போன்னு தெரியாது. சப்போஸ் சில பேர் வந்து ஊரில் இருந்து கூட பார்க்குறவங்க இருப்பீங்க. ஸோ எல்லாருமே எங்கேருந்து பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோவா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, ரேராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஓடை சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக இந்த ஊர் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் வந்து சிதம்பரத்தில் தான் இருந்தோம். ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா வந்து குளிக்க வைக்கிறதுக்கு இந்த தண்ணியில் தான் கொண்டு போய் குளிக்க வைப்பாங்க. அப்படியே நிற்க வச்சு தலை கசக்கி அப்படியே அதில் தான் குளிக்க வைப்பாங்க. ஃபுல்லாகவே நல்ல தண்ணி தான். எங்கேயுமே வந்து ஒரு அழுக்கு, ஒரு தூசு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நல்ல தண்ணி தான். அந்த ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இதான் எங்கள் ஊரோட பேர் ரெட்டியூர். எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். ஃபேமஸான சிவன் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. காலையில் 6 மணிக்கு கிளம்புனது. இப்போ மணி வந்து 4 ஆகுது. எப்படி தீஞ்சு போய் வந்திருக்கோம் பாருங்கள். ஊருக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இனிமேல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எதுக்காக வந்தோன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்காக தான் வந்தோம். ஸோ நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபுல்லாக துளசி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களேன். எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அது கொல்லப்புறம்.